Hello everyone, welcome to cBinary YouTube channel. நான் போன வீடியோவில் HTML இமேஜ் டெக் சம்மந்தமாக பார்த்தோம். வீடியோ ஒரு HTMLக்கு வந்து எப்படி இமேஜை வந்து எங்களுக்கு எம்பெட் பண்ணலாம், இமேஜ் வந்து போடலாம் அப்படின்றத பார்த்தோம். இமேஜஸ் யூஸ் பண்ணுற அந்த டெக்கை யூஸ் பண்ணுற மெத்தட், அதுக்குரிய அட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் சம்மந்தமாக பார்த்தோம். இந்த வீடியோ இப்போ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கட்டாயம் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. என்னோட cBin சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க போகலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் லிஸ்ட் ஐட்டம், அதாவது புல்லட்ஸ் இருக்குது. இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எல்லாம் வந்து நாங்கள் லிஸ்ட் போடுறதுன்னு சொன்னால் எப்படி போடுறோம் லிஸ்ட் ஐட்டம்ஸ், அதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். டிரெக்டாக போய்ட்டு Notepad++ ஓப்பன் பண்ணாமல் இந்த மெத்தடை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் சைடு முன்னால் பாருங்கள், உங்களோட வியூவில் வந்து ஹிடன் ஐட்டம்ஸ்ன்னு சொல்கிற இந்த செக் பாக்ஸ் வந்து செக் ஆகி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இந்த டாட்டுக்கு புற உள்ள இந்த எக்ஸ்டென்ஷன் காட்டும். இது வந்து ஆஃப் பண்ணி இருந்துச்சுன்னா வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் காட்டாது. ஹிடன் ஐட்டம்ஸ் இல்லை, ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் இந்த அறிக்கை காட்டாது. இதில் வந்து இந்த மெத்தட் நான் செய்கிற மெத்தட் யூஸ் ஆகுது. இதை ஒன் பண்ணி அப்போ .jpg .html என்ன ஃபைல் டைப்ஸ்ன்னு சொல்லி அதோட எக்ஸ்டென்ஷன் காட்டும். ஓகே, நான் இப்போ நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒன்று கிளிக் பண்ணேன். இதில் டிஃபால்ட் வந்து .txt தான் இருக்குது. நான் இதை அப்படியே ஃபுல்லாக ரீநேம் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்னு போட்டு லிஸ்ட் ஐட்டம்ஸ் .html. ஓகே, அதுக்கு பக்கத்தில் .html டைப் பண்ணால் வந்து ஆட்டோவா இது ஃபைல் டைப்பை சேஞ்ச் பண்ணான்னு கேட்கும். எஸ் கொடுத்தோம்னா அது ஆட்டோவா சேஞ்ச் ஆகும். ரைட், அது அப்படி சேஞ்ச் ஆகுனா வந்து இப்போ இது ஒரு HTML ஃபைல் தான். இந்த ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு எடிட் வித் ஓப்பன் Notepad++ல இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும். இதில் நிறைய ஓப்பன் ஆகிருக்கு. இதில் HTML போடலாம். HTML ஆட்டோ க்ளோஸ். உங்களுக்கு ஹெட் தேவைன்னா ஹெட் போட்டுக்கோம். ஹெட் உள்ளுக்கு நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது வந்து டைட்டில், இந்த டைப் தான். இந்த டைட்டில் லிஸ்ட் ஐட்டம்ஸ் டைட்டில் பாடி. இந்த பாடி டேக் உள்ளுக்கு இப்போ லிஸ்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். லிஸ்ட் எப்படி போட்டு அப்படின்னு பார்ப்போம். இதை சர்வ் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இல்லை இருக்கும், இந்த ஒன்றுமே இல்லை. லிஸ்ட் ஐட்டம்ன்ற டைட்டில் மட்டும் எட்டாக இருக்குது. இப்போ பாடி டேக்கில் எட் பண்ணலாம். யூஎல் அண்ட் ஒன்று இருக்குது. யூஎல் அண்ட் ஒரு டைப் ஒன்று. இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். யூ அண்டா அன்ஆர்டர், எல் அண்டா லிஸ்ட். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ யூஎல் வந்து இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. முன்னாடி எடுத்து காட்டுறேன். இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. யூஎல் உள்ளுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய டெக் வந்து எல்ஐ. எல்ஐன்னா வந்து லிஸ்ட் ஐட்டம். இப்போ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குரிய ஐட்டம் என்னென்ன ஐட்டம் இருக்குது வெயிட் போடலாம். நான் இப்போ டைப் பண்ணுறேன் ஐட்டம் 1. நான் இதே வந்து காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ஐட்டம் 2, 3, 4 இந்த மாதிரி 4 ஐட்டம் போட்டிருக்கேன், 5 ஐட்டம் போட்டிருக்கேன். இப்போ இதை சர்வ் பண்ணி ரிஃப்ரெஷில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி டிஸ்கில் இருக்கும் டாட்ஸ். ரைட், ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் எதனால வந்து யூஎல் உள்ளுக்கு தான் எல்ஐ இருக்குது. இந்த எல்ஐ இங்கே க்ளோஸ் ஆகும், இந்த எல்ஐ ஸ்டார்ட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகும், இந்த எல்ஐ ஸ்டார்ட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஐட்டம் போடலாம். உங்களுக்கு இப்படி தனித்தனி ஐட்டம்ஸும் போடலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அடுத்த பேராகிராஃப் பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகும், ஃபுல்லாக முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கலாம். பட் இதுதான் வந்து லிஸ்ட் ஐட்டம் சம்மந்தமாக வருது. அடுத்த வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்க் இருக்கும், டாட்ஸ் இருக்கும்.
இதை உங்களுக்கு மாற்றலாம். இது வந்து attribute வந்து UL உள்ளுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய attribute தான் வந்து type அப்படின்ற attribute. UL type equal அதில் போடுறேன் டபுள் கொட்டேஷனில். உங்களுக்கு டைப் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற டைப்புக்கு பேர் வந்து டிஸ்க் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ இருக்கிற டைப் வந்து டிஸ்க் சேவ் பண்ண இது ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஏன்டா இது ஆல்ரெடி டிஸ்க்ன்ற டைப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் டைப் அவங்க யூஸ் பண்ணலாம். சர்க்கிள் சேவ் இந்த மாதிரி டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்கேர் இந்த மாதிரியான டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ரைட், அந்த மாதிரி டைப்ஸில் யூஸ் பண்ணலாம். அது வந்து லிமிட்டட் தான். எல்லா உங்களுக்கு நினச்ச டைப் எல்லாம் உள்ள போட இல்லாது. அது வந்து லிமிட்டடாக தான் HTML இருக்குது. இதுக்கு விட உங்களுக்கு கூடுதலாக டைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு வேறு வேறு இது இருக்குது. அதுக்கு வேறு வேறு ஐக்கன் போடக்கூடிய CDNs எல்லாம் இருக்குது. அது CSS செய்யும்போது பார்க்கலாம். CSSல நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு எரோண்டு போடணுமா, இந்த பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் எரோஸ் போடணுமா, இல்லாட்டி அந்த கையால் பாயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஐக்கன்ஸ் உங்களுக்கு வேண்டிய ஐக்கன்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதுவெல்லாம் யூஸ் பண்ணி ரைட். நார்மலாக HTML மட்டும் மெயின் HTML மட்டும் வச்சுக்கொண்டு இந்த மாதிரியான லிமிட்டட்ஸ் மட்டும்தான் செய்யலாம். ஓகே, இது உண்டு. அடுத்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது UL அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொன்னால் வந்து இது வந்து லிஸ்ட் வந்து எப்படி ஆர்டராக இருந்தாலும் அது வந்து எல்லாத்துலேயும் ஒரே புல்லட்ஸ் தான் காட்டுது தான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அடுத்த இருக்குது, நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி அடுத்த லைனில் பேஸ்ட் பண்ணி போட்டு பேஸ்ட் ரெண்டுக்கும் நடுவில் சின்ன பிரேக் கொண்டு வைப்போம். பிரேக் கொண்டு வைப்போம். ஓகே, ரைட். இந்த UL வந்து நான் போட்டேன் OL ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட் போட்டாச்சு. சேவ். இந்த ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 இந்த நான் இந்த 1 போடவும் இல்லை, டாட் வைக்கவும் இல்லை. இந்த ஆட்டோவா இது வருது 1 2 3 4 5. இதுக்கு பேர் சொல்கிற ஆர்டர் லிஸ்ட். இது வந்து ஒரு ஆர்டர் ஒன்று இல்லாமல் இருக்கு. அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ULக்கு உள்ளுக்கு வர LI தான், OLக்கும் உள்ளுக்கு வரது LI தான். ஆனால் வந்து என்ன இது ULஆ OLஆ உள்ளுக்கு வர லிஸ்ட் ஐட்டம் வந்து ஆர்டராக இருக்கணுமா அன்ஆர்டராக இருக்கணுமான்னு டிசைட் பண்ணது வந்து இந்த மெயின் பேரண்ட் எலிமெண்ட். ரைட். அப்போ ஆர்டர்ட் லிஸ்ட் இது ஒரு ஆர்டரில் வரும். 1 2 3 4 வரும். டிஃபால்ட்டாக அப்படி வரும். உங்களுக்கு தேவையான ஆர்டரை இதில் உங்களுக்கு போடலாம். சம்டைம் உங்களுக்கு இது வந்து டைப்னு போட்டு இதிலே அதே டைப்பை யூஸ் பண்ணலாம். டைப்பை யூஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு சிம்பிள் A எப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா வந்து சேவ் பண்ணுவேன். சிம்பிள் A மட்டும் பாருங்கள், ABCDன்னு சொல்லி ஒரு ஆர்டரில் வருது. இதே வந்து நீங்கள் கேபிட்டல் A போட்டிங்கன்னா கேபிட்டல் ABCD இப்படி ஒரு ஆர்டரில் வருது. இதே நீங்கள் I போடலாம். I என்ன ரோமன் நம்பர்ஸ். ரைட். சிம்பிள் ஐயோ அல்லது கேபிட்டல் ஐயோ இது ரோமன் நம்பர்ஸில் வரும். ஆர்டர் லிஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம். ஓகே, ரைட். அடுத்த போகிறோம் வந்து இப்போ இந்த இது வந்து ஆர்டர் லிஸ்ட், இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இப்போ நாங்கள் ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நான் இது பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுறது நாங்கள் நேரத்தோடு பார்த்தோம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் 2 டேஷ் திருப்பி இதில் 2 டேஷ். அப்போ இது க்ரீன் கலராக மாறிட்டுது. க்ரீன் கலர்னு சொன்னால் வந்து இந்த கோட் வந்து இங்கே இருக்குது. அது கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் விளங்கும். இதில் வந்து எதுக்கு சொல்கிற வந்து கமெண்ட் அண்ட் HTML கமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி, எண்ட் ஆகும் இந்த மாதிரி. நீங்கள் இதையும் எதுக்கு நான் மேலே கீழே போட்டோமோ அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வந்து கமெண்ட்டாக மாறி. இந்த கமெண்ட் நம்மளை யூஸ் பண்ணுற வந்து டெவலப்பர்ஸ் வந்து இதை ரெஃபரன்ஸஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக் என்ன செய்யும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு தெரிஞ்சு வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி அவங்களோட கோடில் ஒரு நோட் மாதிரி போடுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் சொல்கிறேன் கமெண்ட்டான்னு சொல்லி. இது என்னது இப்படி என்னது அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அடுத்தது கமெண்ட் யூஸ் ஆகுது வந்து ஒரு கோடை டெம்பரலியாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் வைக்கணும். அந்த கோட் பிறகு தேவைப்படலாம். அந்த மாதிரியான டைம்ஸில் வந்து உங்களுக்கு கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ரைட். இப்போ எங்களுக்கு இது கமெண்ட் தேவை, அதனால் போடுவோம். இது கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் போயிட்டு ஆர்டர் லிஸ்ட்ன்றது காட்டுது இல்லை. இப்போ
ஓகே, நாங்கள் இதை வச்சுட்டு செய்யலாம். இப்போ ஐட்டம் 1 தானே, இந்த ஐட்டம் 1 உங்களுக்கு போடலாம். இந்த எலைமெண்ட்டில் ஒன்றுமே இல்லை. நேரத்தோட நான் சொன்னேன், இந்த மாதிரி எலைமெண்ட் உங்களுக்கு தேவையானமா உங்களுக்கு இந்த போடுறது இங்கே எனக்கு இன்னொரு யூஎல் போடலாம். ரைட், அது இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் இருக்கலாம். நான் எலைமெண்ட் காட்டுறேன் உங்களுக்கு, அந்த அது ஃபுல்லாக விளங்குறதுக்காக வேண்டி கொஞ்சம் உள்ளுக்காகி போட்டு காட்டுறேன். எலைமெண்ட் வந்து HTML ஒரு ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு இந்த எல்ஐ எல்லாத்தையும் வந்து ஒரே லைன்லேயே டைப் பண்ணலாம். இந்த எல்ஐ இப்படி, இந்த எல்ஐ இப்படி டைப் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், அதில் ஒரு இதாகவும் அது நாங்கள் டைப் பண்ணுற பிரேக்கில் தான் இருக்குது. ரைட், இப்போ பாருங்க, இந்த எல்ஐ முடிகிறதுக்கு முன்னால் எங்க இருக்கு, இந்த எல்ஐ முடிகிறதுக்கு முன்னால உள்ளுக்கு இன்னொரு யூஎல் வருது. ரைட், முடிகிறதுக்கு முன்னால இன்னொரு யூஎல் வருது. இது உள்ளுக்கு நான் இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் போட்டேன். இதுக்கு நான் போட்டேன் sub 1, sub 2, sub 3 பண்ணி பார்ப்போம். முதல் எல்லைக்கு கீழே இந்த sub 1, sub 2, sub 3 என்ற வரும். இது கட்டாயம் இந்த எல்லை முடிகிறதுக்கு முன்னால போடணும். அப்போ முதல் லிஸ்ட் ஐட்டத்துக்கு உள்ளுக்கு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று வருது. அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் உள்ளுக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. தேவையான இது கீழே இன்னொன்று போட்டுட்டே போகலாம். அது உள்ளுக்கு வைத்துட்டு இருக்கும். அப்படியே இது கீழே இன்னொன்று அந்த மாதிரி உள்ளுக்கு ஹைரார்கி ஒரு இது மாடியூல் மாதிரி போயிட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த இன்சர்ட் இது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா பாருங்க. இதில் போட்டேன் நான் ஓஎல் ஒன்று போட்டேன். இதில் ஓஎல் ஐட்டம் 3 உள்ளுக்கு ஒரு ஓஎல் போட்டுட்டு லிஸ்ட் ஐட்டம் நம்பர் 1, ரைட், டி இது நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 சேவ் பண்ணுறேன். இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 வந்து இந்த இதில் வருது. எனக்கு இது தேவை ஏபிசிடியாக தேவை. எனக்கு இது தேவை ஏபிசி. அப்போ டைப் ஈக்குவல் சிம்பிள் ஏ. ரைட், அப்போ நம்ம ஐட்டம் 1 உள்ளுக்கு sub 1, sub 2, sub 3 இருக்கு. ஐட்டம் 2 உள்ளுக்கு எதுவுமே இல்லை. ஐட்டம் 3 உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் லிஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இருக்குது. திருப்பி ஐட்டம் 4 ஒன்றும் இல்லை, ஐட்டம் 5 ஒன்றும் இல்லை. இந்த உள்ளுக்காய் வருது. இதுக்கு நான் வந்து இது வந்து ஆல்ரெடி டிஸ்காக இருக்கிறதுனால இது வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதால வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிளாக மாறும். நீங்கள் டிஸ்குள்ளுக்கு போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிளாக மாறும். உங்களுக்கு இதுவும் டிஸ்கிலே தான் காட்டணுமானா உங்களுக்கு அதில் டைப் டிஸ்கன்னு போடலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இதில் நம்பர்ஸ் காட்டணுமெண்டா ஓஎல் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஓஎல் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இதில் டைப் போட்டு உங்களுக்கு ஸ்கொயர் ஏதாவது யூஸ் பண்ணலாம். டைப் ஈக்குவல் ஸ்கொயர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயரில் வரும். ரைட், திருப்பி நம்பர் 3க்கு நம்பர் 2 உள்ளுக்கு பார்ப்போம். இந்த நம்பர் 2 உள்ளுக்கு நான் இன்னொரு யூஎல் ஒன்று யூஸ் பண்ணுறேன். யூஎல் எல்ஐ 2020 2021 2022 2023. ரைட், போடுறேன், சேவ் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பாருங்க. இப்போ இந்த பி என்றது உள்ளுக்கு வந்து எப்படி இது வருது. ரைட், இந்த நம்பர் 2 வந்து இங்கே இருக்கு, இது வந்து இங்கே இருக்கு. ரைட், நம்பர் 2 எல்ஐ வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. நம்பர் 2 எல்ஐக்கு பிறகு வந்து 2 வந்து இருக்குது.
சாரி அவங்களுக்கு வந்து யூஎல் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அந்த யூஎல் வந்து ஸ்கேரில் போகுது. ஏன்னா நேரத்தோட யூஸ் பண்ணிக்கிற இதுக்கு வந்து டைப் வந்து நான் ஸ்கேர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால இதுவும் ஸ்கேர்லேயே போகுது. அதுளுக்கு வந்து எல்ஐ இந்த மாதிரி முடியும். அப்போ ஒரு எல்ஐக்கு முடியும். நீங்கள் சப் லிஸ்ட் கிரியேட் பண்ணணுமாட்டா, சப் லிஸ்ட் ஐட்டம் உங்களுக்கு கிரியேட் பண்ணணுமாட்டா, ஒரு லிஸ்ட் ஐட்டம் உள்ளுக்கு அந்த லிஸ்ட் ஐட்டம் நீங்கள் க்ளோஸ் பண்ண முன்னால் உள்ளுக்கு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோ ஆர்டர் லிஸ்ட்டோ கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்டர் லிஸ்ட் உள்ளுக்கோ இல்லாட்டி அன்ஆர்டர் லிஸ்ட் உள்ளுக்கோ டிரெக்டாக ஐட்டம் உங்களுக்கு எட் பண்ணல. அது ஐட்டத்துக்கு வந்து எல்ஐ யூஸ் பண்ணணும். எல்ஐ என்றா லிஸ்ட் ஐட்டம் எல்ஐ. சிலவங்க இதை பார்த்துட்டு வந்து 1i அந்த மாதிரி யூஸ் பண்ண U1 அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இதில் பார்த்தா 1 இல்லை, அது எக்ஸில் தான் 1 2 3 அப்படின்ட்டு போகுது. இது வந்து எல்ஐன்னு தான் வரும். எல் அதாவது லிஸ்ட் ஐட்டம், லிஸ்ட் சம்மந்தமானது. யூஎல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட், எல்ஐன்னா லிஸ்ட் ஐட்டம். அந்த மாதிரி மிஸ்டேக்குகள் செஞ்சுறாங்க பார்த்துட்டு இது வந்து எல் தான் எல்லாத்துலேயும் யூஸ் ஆகுது. ஓகே ரைட். இப்போ இது எங்களுக்கு இது ஸ்கேரில் இருக்கிறத வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு டைப் ஈக்குவல் சர்க்கிள். சர்க்கிளில் வந்துருக்கு. அதாவது இந்த மாதிரி டொட்டில் போடணுமெண்டா டிஸ்க்னு போடும், இல்லாட்டி சர்க்கிள்னு போடும், இல்லாட்டி ஸ்கேர்னு போடும். இன்னும் வேர்ட்ஸ் இருக்குது, அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது பெருசாக இதெல்லாம் வந்து டிரெக்டாக நீங்கள் ஒரு சைட் ஒன்று செய்யும்போது இதெல்லாம் டிரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுறது குறைவு. கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வெப்சைட்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஏரோ காட்டின மாதிரி, கையால் பாயிண்ட் பண்ண மாதிரி, ஒரு செக் மார்க் போட்ட மாதிரி, க்ராஸ் மார்க் போட்ட மாதிரி, இந்த மாதிரியான மாடர்ன் ஐட்டம்ஸ், மாடர்ன் அதாவது சிம்பிள்ஸ் வச்சு தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் ஆகும். ரைட். ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பெருசாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் இதெல்லாம் வந்து பேசிக் தான், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஆனால் பெருசாக இதில் வந்து இன்னும் உங்களுக்கு HTML தேடுறதை விட அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது லேசி. ரைட். அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுற லேசி. அதை வந்து நாங்கள் அடுத்த லெசனில் CSS லெசனில் வந்து அதுவில் பார்க்கலாம். ஓகே, இன்றையோட லெசன் வந்து இதுதான். இந்த லெசனில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முடிஞ்ச அதுக்கான ஒரு வீடியோ எடிட் பண்ணுவோம். இல்லாட்டி அதுக்கு அந்த இடத்துல நான் ஒரு உங்களுக்கான சொல்யூஷனை நாளைக்கு சொல்கிறேன். நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்போ இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேபிள் சம்மந்தமாக பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஓகே, இந்த கிளாஸ் இவ்வளோ தான். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.